இரண்டாம் அதிபதியே உங்க குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானத்தை குறிக்கும். ஒவ்வொருவருடைய குடும்பம் எந்த அளவிற்கு சிறப்பாக அமையும், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இருக்குமா அல்லது குடும்பம் இருந்தும் இல்லாமல் இருக்குமா என்பது போன்ற தகவல் நாம் இரண்டாம் இடத்தை கொண்டே தெரிந்து கொள்கிறோம். சிலருக்கு குடும்பம் என்பது பிரச்சனையாக அமைந்து விடுகிறது. பெயருக்கு குடும்ப வாழ்க்கை என்றும் இருக்குமோ தவிர அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை என்றும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இதற்கு காரணம் இரண்டாம் இடத்து அதிபதி நீசம் பெற்ற நிலையில் நிற்பது அல்லது 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்து நிற்பது. மேலும் பாவ கிரகங்களின் தொடர்பு இவைகளால் பாதிக்கப்பட்டு குடும்ப வாழ்க்கை என்பது பிரச்சனையாக தான் ஒன்றாக மாறிவிடுகிறது. நிம்மதியான ஒரு குடும்பம் வாழ்க்கைக்கு இரண்டாம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம் ஆகும். அதனால்தான் இரண்டாம் வீட்டிற்கு ராகு, கேது, சனி போன்ற பாவகிரகங்கள் அமைந்திருப்பது சிறப்பானதாக எடுத்துக்கொள்வதில்லை. பொருத்தம் பார்க்கும் போது இதனை கவனமாக பார்க்க வேண்டும். அதே போன்று 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். எடுத்துக்காட்டாக ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7ஆம் இடத்து அதிபதி மனைவியை குறிக்கிறார். பெண்ணின் ஜாதகத்தில் 7ஆம் இடத்து அதிபதிக்கு தனக்கு போகின்ற கணவனை குறிக்கிறார். இந்த 7ஆம் இடமும் 7ஆம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைந்து விடுகிறது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும் என்பது போன்ற வாழ்க்கை அமைந்து விடுகிறது. ஒரு சிலருக்கு மிக மேன்மையான அன்பான குணவதியான ஒரு பெண்ணிற்கு முரட்டத்தனமான ஒரு வாழ்க்கை துணை அமைந்து விடுவதும், அது போன்று மிகவும் கோபப்படக்கூடிய, ஆத்திரப்படக்கூடிய, ஆவேசப்படக்கூடிய ஒரு பெண்ணிற்கு மிக அமைதியான மனைவி சொல்லை தட்டாத நல்ல கணவர் அமைந்து விடுகிறார். ஒரு வேகமாக இருக்கும்போது மற்றொரு தாழ்ந்து செல்வது குடும்பத்துக்கு நல்லது. அவ்வாறு விட்டு கொடுத்து செல்வது யார், விட்டு கொடுக்க போவர்கள் யார் என்பதை லக்னாதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதி தான் நிர்ணயம் செய்வார்கள். லக்னாதிபதியை விட 7ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருந்தால் தனக்கு வரக்கூடிய துணை உங்களையும் குடும்பத்தையும் வழிநடத்தும். எடுத்துக்காட்டாக ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருந்தால் அங்க மனைவியின் ஆட்சித்தான் நடந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மனைவியை கலாய்த்து கொள்ளாமல் செய்ய மாட்டார். மனைவி கலந்து ஆலோசிப்பார். இதைத்தான் மதுரை மீனாட்சி ஆட்சி என்று சொல்வார்கள். மாறாக லக்னாதிபதி வலுவாக இருந்தால் கணவன் தன் வீட்டின் முழு பொறுப்பையும் எடுத்து பார்த்து கொள்வார். மனைவி குடும்ப பொருளாதாரத்தை பற்றி சற்று கவலையின்றி நிம்மதியாக இருந்து கொண்டிருப்பார். லக்னாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் பகை கிரகமாக வந்து ஒன்றுக்கொன்று எதிரான இடங்களில் மாறி அமர்ந்து விட்டாலோ அல்லது பகை கிரகமாகி ஒன்று சேர்ந்து நின்றாலோ அவர் வீட்டுகள் யார் கணவன் யார் மனைவி என்பதை முடிவு செய்ய முடியாமல் திண்டாண்டி கொண்டிருப்பார்கள். திருமணம் முடிந்து 10 வருடம் ஆனால் கூட யார் குடும்பத் தலைவர், யார் புருஷன், யார் பொண்டாட்டி என்பது தெரியாமலே குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே திருமணம் என்று சொல்லும் போது முதலில் 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ஜோதிட ரீதியான உண்மையானது. 2ஆம் இடத்து அதிபதி 8இல் மறைந்து நின்றால் அல்லது நீசம் பெற்று நின்று விட்டால் குடும்ப வாழ்க்கை என்பது பிரச்சனையாக செல்லும். 7ஆம் இடத்து அதிபதி அல்லது 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் வரும் வாழ்க்கை துணை தெளிவில்லாமல் பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று பார்த்தோம். இந்த 2 கிரகங்கள் மறைந்து விட்டால் 7ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் மறைவு ஸ்தானங்களை அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் நடப்பது என்பது குதிரை கொம்பாக போய்விடும். அல்லது திருமணம் அமைந்தாலும் நிம்மதியாக வாழ்க்கை இல்லாமல் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையாக, இறுதியில் பிரிவினை நோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கையாகவும்